ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஆட்டு பண்ணையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதாவது எப்படி பரண் அமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஃபார்முக்கு வந்து இருக்கிறது என்னுடைய நண்பருக்கு ஒரு ஆடு வாங்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறது என்னுடைய நண்பர் தான். அவருக்காக பார்க்கறக்கு வந்திருக்கோம். 2 நண்பருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இவங்களுடைய பண்ணைக்கு வந்து பார்த்துருக்கோம். இவருடைய ஆடு வந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து ஒவ்வொரு பண்ணையாக போகும்போது இந்த பண்ணையினுடைய அமைப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு 3 பண்ணைக்கு போயிருக்கிறேன். 3 நண்பர்களுடைய பண்ணைக்கு. இந்த ஃபார்மில் வந்து கொடியாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எட்டயபுரம் கொடியாடுகள் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து போயர் வச்சுருக்காருங்க இந்த ஃபார்மில். இந்த பண்ணையினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு டாப்பு தான். இது வந்து ஒன் சைடு வந்து 10 அடி, இன்னொரு சைடு 12 அடி வச்சுருக்காங்க. இதனுடைய அந்த பரண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் அகலம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். வாஸ்து பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதே மாதிரி வாஸ்துப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் ட்ரே போட்டிருக்காங்க. இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 அப்படின்னா அது கீழே வந்து ஆங்கிள் எல்லாம் வச்சு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த பரண் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் இல்லை மரங்கள், கனமான மரங்கள் வச்சு அடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள சில இது என்ன அப்படின்னா ஆடுகளினுடைய கால்கள் சிக்கிரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்படி கிடையாதுங்க. இது கால் சிக்காது. இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா பரண் வந்து கீழே ஒரு 2.5 3 அடிக்கு தான் கேப் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே கேப் கிடையாது. இவங்க வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால ஒரு 1.5 அடிக்கு பக்கத்தில் உள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு 2.5 3 அடிக்குள்ளே தான் இருக்குது அந்த கேப்பு. ஏன்னா உள்ளேருந்து இந்த ஆட்டு புழுக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வலிச்செடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப ஹைட் கம்மியாக போட்டோம்னா சிரமமாக இருக்கும். இது சாதாரணமாக போடுறது எப்படி அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் ஒரு பாதி மட்டும் போட்டு நிறுத்தியிருக்காங்க. அதில் நான் காமிக்கிறேன் அந்த போஸ்டினுடைய அளவு, உள்ளே என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இப்போ மேலோட்டமாக இந்த ஃபார்மை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஆடுகள் வந்து சில ஆடுகள் ரொம்ப குறும்பு பண்ணுற ஆடுகளை மட்டும் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. மீதியெல்லாம் வந்து ஃபுல் ஓப்பனில் தான், அதாவது கெடாய்கள் எல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. மீதியெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து பெட்டையாடுகள்லாம் வந்து அவுத்து தான் விட்டுருக்காங்க. இதில் ஒரு 4 குட்டிகள் இருக்குது. ஃபுல்லுமே ஓப்பன் தான். அப்புறம் தீனி தண்ணி எல்லாம் வந்து அதுலேயே வச்சுருக்காங்க, ட்ரேலேயே வச்சுருக்காங்க. அதனால் அதுகளுக்கு எப்போ பசிக்குதோ அந்த டைம் வந்து அதுக சாப்பிட்டுக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு நண்பர்களுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்முடைய பரண் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பட்டியல் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. மேலே ஃபுல்லுமே பட்டியல் மரம், டோட்டலாக மரம், சைடு மட்டும்தான் வந்து நெட்டு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். இந்த கேப்பு 2.5 அடி அந்த மாதிரி தான் கேப் இருக்குது. இந்த சைடில் இந்த கேப் எல்லாம் வந்து இவங்க பனையினுடைய அந்த மட்டை இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் ஆணி அடித்து மறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா. மர செலவு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இதில் வந்து ஒன் சைடு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த புழுக்கையெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த பண்ணை வந்து தலசேரி ஆடுகள் இருக்குது. இது டாப் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃப்ரேம் மாதிரி 12 அடி போஸ்ட்டு, சென்டரில் சைடில் 10 அடி போஸ்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு மாடலாக செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி போஸ்ட்டில் 2 சைடுமே 12 அடி போஸ்ட்டுங்க. ஏ ஃப்ரேம் போட்டு தான் இது செய்கிறாங்க. அதே மாதிரி கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி போஸ்ட்டு. 6 அடியில் 2 அடி மண்ணுக்குள்ளே போயிடும், 4 அடி இருக்கும். ஒரு ஆள் வந்து உள்ளே போய் அதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் வலித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குனிஞ்சு போக வேண்டியதில்லை இந்த ஃபார்மில். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கொயர் பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு தான் கொடுத்து தான் வந்து இந்த ஸ்கொயர் பைப்பை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டான்னு சொல்லுவாங்க, இந்த பட்டா வச்சு தான் வந்து இந்த ட்ரேவை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ட்ரேயில் தான் வந்து இவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இதோட நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடிக்கு பக்கத்தில் இருக்கும் நீளம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் போட்டிருக்காங்க. இதுதானுங்க மெயின். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பரண் அமைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பரனுக்கு மட்டும் 6 அடி போஸ்ட்டு. அது இல்லாமல் மேலே வந்து அந்த டாப் போடுறது அப்படின்னா 2 சைடுமே 12 அடி போஸ்ட் போட்டு மேலே ஏ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஃப்ரேம் போட்டு தான் இவங்க போட போகிறாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், பணம் இறக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஆடுகளுக்கெல்லாம் நல்லா சேஃபாக இருக்கும். உங்களுக்கு பரண் மேலே வந்து செம்மறி ஆடு இல்லை வெள்ளாடுகள் இல்லை வேறு ஏதாவது வடநாட்டு ஆடுகள், அதாவது வட மாநில ஆடுகள் எல்லாம் இருக்குது. நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆடுகள் எந்த ஆடுகள் வேணுனாலும் இந்த மாதிரி பரனில் வளர்த்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கிறதே பரண் எப்படி அமைக்கிறதுன்னு சில பேர்த்துக்கு தெரியாது. எப்படி எங்கே போய் பார்க்குறது, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நிறையா பக்கம் வந்து ஃபார்முக்குள்ளே போய் பார்க்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி இந்த பரண் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட் வந்து ஏன் சைடில் போஸ்ட் ஏ ஃப்ரேம் போடுறது 12 அடி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 4.5 அடிக்கு பக்கத்தில் அந்த போஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அடி இருந்தால் தான், ஒரு 6 அடி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தலை முட்டாமல் உள்ளே போக முடியும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வெளி மேய்ச்சலில் வந்து கொஞ்சம் ஆடுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது செம்மறி ஆடுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பரனில் வளர்த்துற ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராய்லர் கோழி மாதிரி தான். ஏன்னா இப்போ அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு 2 நேரம் தீனி வச்சு தண்ணி வச்சுட்டா போதும். நம்ம பெருசாக வந்து கவனிப்பு தேவையில்லை. 2 நேரம் மட்டும் பார்த்துட்டா போதும். அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த மெடிசின்ஸு அதனுடைய உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நுண்ணிப்பான கவனங்கள் தேவை. இல்லைன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வந்துட்டாலும் கூட அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதனால வந்து இதனுடைய அந்த மருந்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். என்னெல்லாம் மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயில்லா ஜீவன். இது வந்து எதுவுமே சொல்ல தெரியாது. எனக்கு காய்ச்சல், எனக்கு சளி பிடிச்சிருச்சு, கால் வலி, உடம்பு வலி அப்படிங்கிறதெல்லாம். அதனால இதை வந்து டெய்லியுமே வந்து 2 நேரமும் ஆனால் நல்லா பார்க்கணும். ஒவ்வொரு ஆடும் சாப்பிடுதா, தண்ணி குடிக்குதா, என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்படி நம்மளால் கவனமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பரண் அமைச்சு ஆட்டு பண்ணை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெள்ளாடுகளும் வளர்த்திக்கலாம். ஆடுகள் வச்சு ப்ரீடும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக ரூம் எல்லாம் வேணும். அந்த மாதிரி ரூம்ஸு அதுலேயே வந்து ஒவ்வொன்றா வந்து ரூம் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே 10 ஆடாக விடலாம். அதில் ஃபீமேல்ஸ் தனியாக விடலாம், மேல்ஸ் தனியாக விடலாம், குட்டிகள் எல்லாம் தனியாக விடலாம். இப்போ சில ஆடுகளை வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா அதை கூட தனியாக விடலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.